Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கேள்விக்கான பதில் இல்லாமல் வேறு எந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட முடியாமலே இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, உங்களுக்கு போடுற மாதிரி ஒரு நியூஸுமே கிடைக்காம இருந்துச்சு. இப்போ சடனாக இந்த ஃபோட்டோ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, உடனே அவங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ண வந்துட்டேன். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைம் டைம் சீரியலோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி கூடிய சீக்கிரம் வரப்போகுது போல். பிகாஸ் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலை வந்து முடிக்க போகிறதா தகவல்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விட்டு போன ஸ்டோரியில் அப்படியே பாதிலே விட்டுட்டு சீரியலில் சடனாக ஏதாவது ஒரு சீன் வச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சா, சீரியல்னால் இப்படி தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டு போன ஒவ்வொரு கதைகளையும் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் சுந்தரி சீரியலில் முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சீன்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் பாதிலே விட்டு போயிடக்கூடாது, கொஸ்டினாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ப்ரைம் டைமில் கரண்ட்டாக சாயந்தரம் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற நினைத்தேன் வந்த சீரியலும் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. அந்த சீரியல்லையும் பார்த்திங்கன்னா எந்த ட்ராக்கும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மனோகரியோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது நடுவில் வந்து சடனாக வந்துச்சு. மனோகரி பார்த்திங்கன்னா யாரோ ரவுடிங்களுக்கு பயந்து ஓடுற மாதிரியோ இந்த மாதிரிலாம் ட்ராக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஏதோ வந்து ஊரையே எரிச்சு கொண்டுட்டு வந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்னடா புது ட்ராக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் அந்த ட்ராக்கை பற்றி எந்த விதமான பேச்சுமே இல்லாமல் சீரியல் மூவ் ஆச்சு. சரி, ஓகே, அதை அப்படியே விட்டுட்டு சீரியலில் முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா சடனாக வந்து நம்மளோட ஆக்டர் கார்த்திக் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. கடைசி பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ஆக்டர் கார்த்தி முத்துப்பாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் என்ட்ரி கொடுத்தாரு. ஆல்சோ அவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம மனோகரியோட ஹஸ்பண்டாக வேறு இருக்கார். ஸோ இன்றைக்கான எபிசோடில் கூட அவர் சொல்லியிருப்பார், 1 மாதம் கல்யாணம் முடிச்சுட்டு நீ ஓடி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வந்து வரப்போகுது போல். பிகாஸ் மனோகரி வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நல்லா தெரிஞ்சிருச்சு அது வந்து ஃப்ளாஷ்பேக்கான ஒரு ட்ராக் அப்படின்னு தான். பிகாஸ் அவங்க வந்து இப்போ சீரியலில் கட்டியிருக்கிற மாதிரி சாரீ கட்டல, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரீ கட்டியிருந்தாங்க. ஆல்சோ ஹேர்லாம் நிறையா வச்சு முத்துப்பாண்டி கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ சூன் இவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வரப்போகுது போல். நீங்கள் இந்த ஃப்ளாஷ்பேக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.